ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய சேனலில் குறிப்பிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமலே சில ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும். அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு நம்ம மேஜராக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலே கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபியூச்சர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்கான ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாமலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி டேப்பை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்னாலே சடனாக நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த கம்யூனிட்டி போஸ்ட். பட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமலே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கம்யூனிட்டி டேப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷனாக யூடியூப் தரப்பில் ரீசெண்டாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் இந்த ஒரு அப்டேட். எக்ஸ்பேண்டிங் கம்யூனிட்டி போஸ்ட் டு சேனல்ஸ் வித் 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரிமூவிங் தி டிஸ்கஷன் டேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ஸுக்கும் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் லைக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது லைக் வந்து ஸ்டார்டிங் October 12, 2021 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு வந்து இந்த மந்த் இன்னும் டைம் இருக்குது. ஸோ October 12 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்ட அவங்களே கொடுத்துருக்காங்க, we are excited to share that community posts are expanding to a million more channels அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லியன்ஸ் மோர் சேனல்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கும். லைக் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எக்கச்சக்கமாக இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்து October 12 அப்புறம் எல்லா சேனல்ஸ்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அவைலபிள் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் அவங்களும் கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலே போதும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எப்படி ரீச் பண்ணீங்களோ அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 500+ போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்யூனிட்டி டேப் வந்து இனிமேல் வந்து இனேபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இனி யூடியூப்பில் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதும். நீங்களும் ஈஸியாக கம்யூனிட்டி போஸ்ட் ஆப்ஷன் வந்து இனேபிள் பண்ணிக்கலாம். கைஸ், அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது லைவ் ஸ்ட்ரீம். நீங்கள் மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக ஒரு எலிஜிபிலிட்டியாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் உங்களுடைய சேனலில் இருக்குனாலே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம்க்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். லைக் வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த 24 மணி நேரத்துக்கான அந்த வெயிட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லாம் தாண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் உங்களுடைய சேனலில் இருக்கணும். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே அந்த ப்ரீவியஸாக உள்ள அந்த லாஸ்ட் 90 டேஸில் இருக்கக்கூடாது. வெரிஃபை பண்ணியிருக்கணும் உங்களுடைய சேனலில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமை வந்து இனேபிள் பண்ணியிருக்கணும். லைக் வந்து 24 மணி நேரம் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனேபிள் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடியது லைக் வந்து சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் வந்து எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் வந்து நம்ம இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமை வந்து குறிப்பிட்டு யாருனாலும் பண்ணலாம், ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ அதை சேஃபாக வைக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் லிமிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. நம்ம நார்மலாக லைவ் ஸ்ட்ரீம் லைக் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இது. இந்த மாதிரி சின்ன லிமிடேஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளியராக. ஸோ வி ஹவ் கிரியேட்டட் சேஃப் கார்ட்ஸ் டு லிமிட் த ஸ்ப்ரெட் ஆஃப் பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு செவரல் வீக்ஸ் ஒரு ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரிமூவ் ஆகிரும். லைக் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் லிமிடேஷன் வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்கள் நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமலே நீங்கள் மொபைல்லேயே கூட யூடியூப் ஆப் மூலிமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் கம்யூனிட்டி டேப்பாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றியும் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நம்ம லைவ் டெமோவாக கூட மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அந்த ஒரு வீடியோவும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த லைவ் ஸ்ட்ரீம்க்கான ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெமோ அதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச்.